வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க, வாயில என்ன வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்ட எல்லார் வாயிலையும் இன்னைக்கு அப்படியே பாலை ஊத்திட்டாப்புல விஜயண்ணா. ஏன்னா இல்ல யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல நீ என்ன வேலை பாக்குற? ஒரு தோப்பனார் இல்லாத புள்ளைய கதற கதற போட்டு அடின்னு அடிச்சிருக்க. நீ அடிக்க போறது ஸ்லீப்பர் செல் மூலியமா அப்படியே லீக் அவுட் ஆனனால தான் பயப்புல எகிரி குச்சி ஓடி இருக்கு. அதாவது உன்னை டைரக்டா ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழல்ல எகிரி குச்சி ஓடி போயிருக்காங்க. இது ஒரு விதத்துல பார்த்தா அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆள் இல்லாத டைம்ல இப்படி அடிச்சு ஆள் இருந்தா நீ எப்படி கதற விட்டு மூத்த சந்தில அடிச்சிருப்பேன்னு தெரியல. அது நினைக்கும் போது மனசு பயங்கர சந்தோஷமாகுது. அதாவது சும்மா ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தா அவனை போய் வலுக்கட்டாயமா வா சண்டை செய்யலாம், வா சண்டை செய்யலான்னு போய் கூப்பிடுறது. அவன் சண்டை செய்ய வந்தா புறமுதுகை காட்டி ஓடுவதே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள் இந்த தீய சக்தியில் இருப்பவர்கள். இதெல்லாம் ஒரு பொழப்பு. கேட்டார் பாருங்க ஒவ்வொரு கேள்வியும். ஐயோ மானஸ்த மறுபடியும் அந்த இடத்துல காலை வைக்க மாட்டான். ஐயோ விஜயண்ணா ஏன்னா இப்படி பேசின போச்சு, இனி சட்டசபை உள்ளே வரமாட்டாப்புல. ஏன்னா ஏற்கனவே உள்ள வரமாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாராம். குடும்பமே சேர்ந்து கம்பல் பண்ணி அமுச்சு வச்சிருக்காங்க. இப்ப போச்சு போ, இனி எதிர்கட்சியில யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இதுக்குதானா சம்மல? அதாவது வாயை திறந்த செம்ம. அதுல ஒரு மூமெண்ட் ஒண்ணு பண்ண பாருனா. அடடா இந்த மூமெண்ட் ஸ்டாலின் அவர்கள் போட்டதோட விஜய் அவர்கள் போடும்போது செம்மையா இருக்கு, செம்ம மாசா இருக்கு. இன்னொரு ஒரு குட்டி கதையை ஒண்ணு சொன்னாப்புல. அந்த கதையில எங்கடா அவங்க தோப்பலா இருக்கு ஆளோ இருப்பாருங்க, எல்லா பைபிள் செதறி ஓடுறாங்க. அதுல இபிஎஸ் அவர்களோட முகத்தை பார்க்கணும், அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்களா பண்ண முடியாத ஒரு சாதனையை விஜய் அவர்கள் பண்ணிருக்காரு இல்லையா. அதாவது ஸ்டாலின் அவர்களை ஓரம் கட்டியிருக்காருல, அதுல அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. மக்களை நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு விஜயனோட ஸ்பீச் எப்படி மாசா இருந்துச்சு, எதிர்கட்சியில எப்படி தமாசானாங்கன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.